அனைவருக்கும் வணக்கம். இது போர்த்தொழில். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து கூட்டணி கணக்குகள் பற்றி எல்லா கட்சிகளும் யோசிக்க தொடங்கிவிட்டன. குறிப்பாக இந்த முறை 2026 தேர்தலில் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க அது திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட்டணியிலே அடிக்கடி முரண்பட்டு கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளை தங்கள் கூட்டணியிலிருந்து வெளியே போகாமல் பாதுகாவலரை வைத்து பாதுகாக்கின்ற பரிதாப நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த புறம் அதிமுக ஏறக்குறைய 1 கோடிக்கும் மேலான கட்சி உறுப்பினர்களை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சி என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கின்ற ஒரு கட்சி. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்த அதிமுக சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என அறிவித்து தனித்து நின்றது. இப்போது மீண்டும் 2 நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களில் ஒருவருமான உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களை நேரடியாக சந்தித்து வந்த பிறகு கூட தேர்தல் காலத்தில் நாங்கள் கூட்டணியை பற்றி சிந்திக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அமித்ஷாவோ அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு விட்டது என்ற பொருளில் அவர் ட்வீட் வெளியிட்டிருக்கிறார். இந்த வகையில் 2 பெரிய கூட்டணிகள் இந்த தேர்தலில் முட்டி மோத தயாராகி கொண்டிருக்கின்றன. இதன் நடுவில் நேற்றைய தினம் பொதுக்குழுவை கூட்டிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் அதன் பொறுப்பாளர்கள் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா அவர்களும் எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதாவையும் பற்றி பேசியது அரசியல் பார்வையாளர்களால் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு இணக்கம் பாராட்டுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். இப்படி பல்வேறு கட்சிகளுக்கும் பல்வேறு கூட்டணி கணக்குகள். ஆனால் 8% மேற்பட்ட வாக்கு எண்ணிக்கையை கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறது, இந்த தேர்தலை எப்படி அணுகப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். 1947 ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்தது. 1952 ஆண்டு தமிழ்நாடு முதலாக ஒரு சட்டமன்ற பொது தேர்தலை சந்திக்கிறது. அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிறார். 1957 ஆண்டு காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியின் தலைவரான காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிறார். மீண்டும் 1961 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி அடைகிறது. அப்போது காமராஜர் தான் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிறார். இந்த காமராஜர் ஆண்ட இந்த 8 ஆண்டு காலத்திலும் தமிழ்நாடு இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாறுதல்களை சந்தித்தது. மாபெரும் அணைகள், பாலங்கள், மக்களுக்கான அடிப்படை தேவைகள், சாக்கடை வசதிகள், அதோடு மட்டுமல்லாமல் ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடங்கள், காமராஜரின் மதிய உணவு திட்டம் என ஒரு பொற்கால ஆட்சியை காமராஜர் வழங்கினார். இந்த நாள் வரை எல்லா அரசியல் கட்சிகளும் காமராஜர் ஆட்சியை தருகிறோம், காமராஜர் ஆட்சியை தருகிறோம் என்று சொல்வதற்கு மூல காரணமாக இருந்தது அந்த பொற்கால ஆட்சி தான். மீண்டும் 1967 ஆண்டு ஒரு சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது. அதுவரை அதிகார உச்சத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக தோல்வியை சந்திக்கிறது. திராவிட இயக்கமாக இருந்து அதிலிருந்து பிரிந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் அரசியல் வெற்றியை முதல் முறையாக பெறுகிறது. அதன் தலைவராக இருந்த அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறுகிறார். அண்ணா அவர்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு காரணமாக அவரது குறுகிய கால ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. 1971 நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணாவுக்கு பிறகு கட்சியை கைப்பற்றிய கருணாநிதி எம்ஜிஆர் உதவியோடு அந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார். அப்போது உச்ச நடிகராக இருந்த எம்ஜிஆர் கருணாநிதிக்கு பெருவாரியாக பிரச்சாரம் செய்து பலத்தை கூட்ட 1971 திமுக மாபெரும் வெற்றியை அடைந்தது. கருணாநிதி முதலமைச்சரானார். அதற்கு பிறகு கருணாநிதியின் ஊழல் மலிந்த ஆட்சி முறையும் அவரது அமைச்சரவை சகாக்கள் மேல் இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இதன் நடுவே கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட முரண்கள் காரணமாக எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியேறி அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார். புதிய கட்சியை தொடங்கிய எம்ஜிஆர்
1977ஆம் ஆண்டு ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டு சிபிஎம், முஸ்லிம் லீக், ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தார். திமுக ஜனதாவோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு 1977ஆம் வருடத்திய தேர்தலை சந்தித்தது. காங்கிரஸ் கட்சி தனித்து நின்றது. இந்த தேர்தலில் அதிமுக பெருவாரியான இடத்தில் வெற்றி பெற்று எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறினார். அதற்கு பிறகாக 1980ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. வெறும் 3 ஆண்டுகள் மட்டுமே எம்ஜிஆர் ஆட்சி நடைபெற்றிருந்த நிலையில் எம்ஜிஆர் ஆட்சி இந்திரா காந்தியால் கலைக்கப்பட்டது. காரணம் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் சேர்ந்து கொண்டு எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க எம்ஜிஆர் நீதி கெட்டு நெடும்பயணம் போனார். அதன் அனுதாபத்தால் 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக வெற்றியடைந்தது. இந்த முறை 7 கட்சிகளை சேர்ந்து கூட்டணி கட்சிகளின் பலத்தோடு எம்ஜிஆர் மாபெரும் வெற்றி அடைந்தார். அதே போல திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருந்தன. பிறகு 1984ஆம் ஆண்டு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. இந்த முறை முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி வைக்கிறது. திமுக இதர கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி வைக்கிறது. இந்த முறை எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும், இந்திரா காந்தி படுகொலை காரணத்தினாலும், அதனால் எழுந்த அனுதாபத்தினாலும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி அடைகிறது. இதற்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் தேர்தலை 1089ஆம் ஆண்டு சந்திக்கிறது. இந்த தேர்தலில் எம்ஜிஆர் என்ற ஆளுமை தேர்தல் களத்தில் இல்லை, அவர் மறைவுற்றார். எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என 2 பெரும் பிரிவுகளாக பிரிகிறது. திமுக வழக்கம் போல ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்திக்கிறது. சிபிஎம் கட்சி போன்ற கட்சிகளோடு அப்போது திமுக கூட்டணி வைத்திருந்தது. அதே போல ஜெயலலிதா அணி சிபிஐயோடு கூட்டணி வைத்திருந்தது. ஜானகி அணி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறது. இந்த தேர்தல் களத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி அடைகிறது. 90க்கு பிறகான காலகட்டத்தில் வட இந்தியாவில் அரசியல் சூழ்நிலைகள் மாறத் தொடங்குகின்றன. குறிப்பாக ஜனசங்கம் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வலுவை அடைகிறது. ராம ஜென்மபூமி பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு மதவாத சக்திகளை இணைத்துக்கொண்டு பிஜேபி மாபெரும் வெற்றி அடைகிறது. அந்த வெற்றிக்கு துணையாக தேசிய முன்னணி கட்சிகளும் இணைந்து கொள்ள மிகப்பெரிய ஒரு கட்சியாக பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி தமிழ்நாட்டிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. 90க்கு பிறகான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் என்ற 2 தேசிய கட்சிகளும் இங்கே இருக்கின்ற திராவிட கட்சிகளான அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொண்டுதான் இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றன. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகிறார். அதுவும் பிஜேபி தயவோடு. இந்த பிஜேபி அல்லது காங்கிரஸ் என்ற 2 பெரும் கட்சிகளும் இங்கே இருக்கின்ற திமுக மற்றும் அதிமுக என்ற 2 திராவிட கட்சிகளின் முதுகில் ஏறி எப்போதும் சவாரி செய்து கொண்டு வருகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியல் வரலாற்றை பார்க்கிறப்போ இங்கே கூட்டணிகளை பற்றி தான் அதிகமாக உரையாடல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. மாறாக கொள்கை முரண்களை பற்றி எந்த விதமான உரையாடல்களும் இங்கே நடக்கல. சொல்ல போனால் கொள்கையில அப்படியே எதிர்புறமா நிற்கிற தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகள் மிக எளிதா கூட்டணியில இடம் பிடிச்சிடுறாங்க. அதோட மட்டும் இல்லாம பிஜேபிங்கிற இந்துத்துவா கட்சி தமிழ்நாட்டில் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த திமுகவும் அதிமுகவும் தான். திமுக ஆட்சி காலத்துல தான் முதலாக பிள்ளையார் ஊர்வலம் நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இப்போ நடைபெற இருக்கின்ற 2026 தேர்தலிலும் இந்த காங்கிரசும் பிஜேபியும் ஏதோ ஒரு கூட்டணியில தொற்றிக்கொள்ள வேண்டும் என உறுதியா இருக்கிறாங்க. அதை நாம் கவனிக்கும் போது இது போன்ற கூட்டணிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றுதான் கருத வேண்டியிருக்கு. மேலும் கொள்கையற்ற, பதவிக்காக தன்னையே விலை கொடுக்கின்ற இது போன்ற கூட்டணி கணக்குகளை மக்கள் முறியடிக்கணும். இப்போ புதுசா ஒரு கேரக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. யாருன்னா அவர்கள் தான் தேர்தல் ஆலோசகர். வட மாநிலங்களிலிருந்து ஆலோசகரை அழைத்து கொண்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவது எப்படிங்கிற ஆலோசனைகளை அவர்களிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி கொள்றாங்க. அவர்கள் சொல்ற மாதிரி பேண்ட் போட்டுக்கிறது, அவர்கள் சொல்ற மாதிரி சட்டை போட்டுக்கிறது, அவர்கள் சொல்ற மாதிரி கை அசைக்கிறது போன்ற எல்லாமே வெறும் நாடகமாக இந்த தேர்தல் களத்தை அந்த வட இந்தியாவை சேர்ந்த தேர்தல் ஆலோசகர்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த மோசமான சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு 2010ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இந்த 2026ஆம் தேர்தலில் மீண்டும் தனிச்சு தான் போட்டி போடுவோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. மாறாக இந்த முறை அண்ணன் சீமான் சொல்றாரு, நாங்கள் தனித்து போட்டியிடவில்லை, மக்களோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகிறோம் என்று சொல்றாரு. சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வழிகளை ஆட்சி செயல்பாட்டு வரைவு என்ற புத்தகத்துல நாம் தமிழர் கட்சி தெள்ள தெளிவா விவரிக்கிறாங்க. காவிரி பிரச்சனையிலிருந்து, முல்லை பெரியாற்று பிரச்சனையிலிருந்து, அதோடு மட்டுமில்லாமல் கனிம வள கொள்ளையிலிருந்து எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு உரிமைகள் களவு போகின்றனவோ அனைத்து பிரச்சனைகளிலிருந்து தமிழ்நாட்டை மீட்பது எப்படி என்பதை தேர்தலுக்கு முன்பாகவே ஆட்சி வரைவு என்ற ஒரு புத்தகத்தை கொடுத்து எவ்வாறு தீர்ப்போம் என்ற வழிகளையும் அவங்க அந்த புத்தகத்தில் விரிவா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு 2 வாய்ப்புகள் தான் இருக்கு. இப்படி கூட்டணி என்ற பெயரில் கோமாளித்தனம் செய்து கொண்டிருக்கின்ற, கொள்கை சமரசம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கொள்ளைக்கார முதலாளித்துவ கட்சிகளுக்கா, அல்லது கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி தமிழ்நாட்டின் வளங்களை நலன்களை பாதுகாப்பது எப்படி என்று தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லி வாக்கு கேட்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கா என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. வாக்கு மையங்களுக்கு செல்லும் போது ஓட்டளிக்க போற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நொடி சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் எவ்வாறு கொள்ளையடிக்கப்படுகின்றன, கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் ஆட்சியில் நாம் எவ்வாறு சுரண்டப்பட்டிருக்கிறோம், இந்த ஊழல் மலிந்த இந்த கொள்ளைக்காரர்களின் முதலாளித்துவ ஆட்சி வேண்டுமா அல்லது இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி வேண்டுமா என்பதை முடிவு செய்து கொண்டுதான் அந்த ஓட்டு போடுற மிஷின்ல நமது விரலை பதிக்க வேண்டும். அதற்கான ஒரு சூழலைத்தான் இந்த தேர்தல் நமக்கு ஏற்படுத்தி தர இருக்கின்றது. இந்த 2026ஆம் தேர்தலில் மண்ணின் மைந்தர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் அளிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை. நன்றி, வணக்கம்.